எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற தேங்காய் பால் எப்படி வீட்டில் ரெடி பண்ணி எடுக்கலாம் அப்படின்னு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது. இது உங்களுக்கு அப்பம் கூட, இடியப்பம் கூட, பத்திரி கூட எல்லாம் சைட் டிஷ்ஷாக தொட்டு சாப்பிட்டுக்கலாம். அதே மாதிரி பாயசம் செஞ்சுக்கலாம். சிக்கன் கறி, மட்டன் கறி, மீன் கறி, வெஜிடபிள் கறி, இந்த மாதிரி கறிக்கெல்லாம் யூஸ் பண்ணிடலாம். நிறைய வீடியோஸ் நம்ம சேனல் அப்லோட் பண்ணி இருக்கு. எப்படி பண்ணலான்னு பார்த்துட்டு வரலாம். அதுக்காக முத்தனை கொஞ்சம் பச்சையாக இருக்கிற தேங்காய் தான் எடுக்கணும். கொப்பரா மாதிரி ட்ரை ஆகி போனால் காஞ்ச மாதிரி இருக்கிற தேங்காயில் நமக்கு அந்த அளவுக்கு பால் கிடைக்காது, டேஸ்ட்டும் இருக்காது. அதுக்காக ஒரு பெரிய சைஸ் தேங்காய் நான் இங்கே எடுத்திருக்கு. துருவி எடுத்ததுக்கு அப்புறம் 3.5 கப் அளவுக்கு தேங்காய் இருக்கு. இதில் தான் நம்ம இன்னைக்கு பால் எடுக்க போகிறது. இந்த தேங்காயிலிருந்து முதல்ல நம்ம எடுக்கிறது ஃபர்ஸ்ட் எக்ஸ்ட்ராக்ட் கோகனட் மில்க். ஒன்னாம்பால்னு சொல்லுவேன். நல்லா கட்டியாக இருக்கிற திக்காக இருக்கிற பால், மலையாளத்தில் தலைப்பால், ஒன்னாம்பால் அப்படிலாம் சொல்லிடுவேன். அதுக்காக மிக்சி ஜாருக்குள்ளே தேங்காய் மாற்றி இருக்கு. இது தண்ணி ஊற்றாமல் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் இதே மாதிரி 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றி செஞ்சிருச்சுன்னா மேக்ஸிமம் நம்மளால் கட்டியாக இருக்கிற பால் எடுக்க முடியும். தண்ணி ஊற்றும் போது ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற தண்ணி ஊற்றிக்கோங்க. இல்லாத கொஞ்சம் லைட்டாக சூடாக இருக்கிற தண்ணி ஊற்றுறதுக்கு பார்த்துக்கோங்க. ஐஸ் வாட்டர் ஊற்றக்கூடாது. ஐஸ் தண்ணி ஊற்றி செஞ்சிருச்சுன்னா நமக்கு இதில் இருக்கிற பால் கூடி கிடைக்காம போயிடும். அதே மாதிரி நம்ம துருவி எடுத்த தேங்காயிலிருந்து உடனே பால் எடுத்துக்கலாம். துருவி எடுத்து ரொம்ப நேரம் கழித்து பால் எடுத்துச்சுன்னா தேங்காய்க்கு ஒரு லைட்டாக ஒரு ஸ்மெல்லு மாறிடும், மனம் மாறிடும். அதே மாதிரி தேங்காய் கொஞ்சம் காஞ்சி போயிடும். ஃப்ரோசன் தேங்காயிலிருந்தும் நமக்கு பால் எடுத்துக்கலாம். எல்லா இடத்தும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற தேங்காய் கிடைக்காது இல்லைங்களா. மார்க்கெட்டில் ஃப்ரிட்ஜில் வச்சு ஃப்ரீஸ் பண்ணி இருக்கிற தேங்காய் வாங்கினதுக்கப்புறம் ரூம் டெம்பரேச்சரில் வச்சுக்கோங்க. ரூம் டெம்பரேச்சரில் வந்ததுக்கப்புறம் லைட்டாக சூடாக இருக்கிற தண்ணி தொளிச்சு இதே மாதிரி மிக்சி ஜாருக்குள்ளே போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துருச்சுன்னா தேங்காய் பால் எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்காது, அளவும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இருந்தாலும் தேங்காய் பால் எடுத்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சிருக்கிற தேங்காய் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றி மிக்சி ஜாருக்குள்ளே போட்டு 20 to 30 செகண்ட்ஸ் பல்ஸ் மோடில் போட்டு க்ரஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீட்டாக இருக்கிற ஒரு துணி, வெள்ளை கலர் துணி, புதுசு ஒன்று எடுக்கக்கூடாது. நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற நீட்டாக இருக்கிற ஒரு வெள்ளை துணியில் இதே மாதிரி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இதை நல்லா நம்ம அமுத்தி பிசைஞ்சு இதிலிருந்து தேங்காய் பால் எடுத்துக்கலாம். இதிலிருந்து வர்ற தேங்காய் பால் ரொம்ப கட்டியாக இருக்கிற தேங்காய் பாலாக இருக்கும், அளவு கம்மியாக இருக்கும். நம்ம 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி தான் ஊற்றி இருக்கு. மிச்சம் இருக்கிற அளவு ஃபுல்லாக தேங்காயில் இருக்கிற ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற தேங்காய் பாலாக இருக்கும். இந்த தேங்காய் பால் நம்ம யூஸ் பண்ணுறது சைட் டிஷ்ஷாக சைடில் தொட்டு சாப்பிட்றதுக்கு, இடியப்பம் கூட, அப்பம் கூட, பத்திரி கூட எல்லாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு எடுத்துக்கலாம். லைட்டாக இனிப்பாக இருக்கிற ஒரு பாலாக இருக்குது. அதே மாதிரி பாயசம் எல்லாம் செய்யும்போது லாஸ்ட்டாக ஊற்றுறதுக்கும் இந்த பால் எடுத்துருவேன். இந்த பால் 1ஆம் பால், கட்டியாக இருக்கிற பாலாக இருக்குது. இதோட அளவு நான் இப்போ காமிச்சு தர்றேன் எவ்வளோ இருக்குது அப்படின்ட்டு. 240 ml கப்புக்கு 1/2 கப் அளவுக்கு இருக்குது. இந்த பால் நம்ம ஒரு பாத்திரத்தில் ஊற்றி மாற்றி வச்சுக்கலாம். அடுத்தது நம்ம செய்ய போகிறது 2ஆம் பால். 1ஆம் பால் எடுத்து மாற்றி வச்சதுக்கப்புறம் நம்ம தேங்காய் பால் எடுத்துட்டு மிச்சம் வந்த இந்த தேங்காய் இருக்கு இல்லைங்களா, இதில் இன்னும் தேங்காய் பால் இருக்குது. அந்த தேங்காய் பால் தான் 2ஆம் பாலை இப்போ நம்ம எடுக்க போகிறது. அப்படியே மிக்சி ஜாருக்குள்ளே மாற்றி இருக்கு. 1.5 கப் அளவுக்கு தண்ணி நான் இதில் ஊற்றுறேன். நீங்கள் எதுக்காக தேங்காய் பால் எடுக்கிறீங்களோ அதுக்கு எந்த அளவுக்கு தேங்காய் பால் தேவைப்படுது அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றி தான் பால் எடுக்கணும். நான் இப்போ 1.5 கப் ஒரு மீடியம் அளவுக்கு தான் ஊற்றி இருக்கு. இந்த தேங்காய் மிக்சி ஜாருக்குள்ளே போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. ஒரு 30 செகண்ட் நல்லா அரைச்சிக்கோங்க. அரைச்சதுக்கப்புறம் அதே வெள்ளை துணிக்குள்ளே மாற்றி முன்னாடி செஞ்ச மாதிரி அமர்த்தி இதில் இருக்கிற பால் எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் சீக்கிரம் எடுக்க முடியும். நம்ம தண்ணி நிறைய ஊற்றி இருக்கிறதுனால நம்ம இதை அமர்த்தும் போதே தேங்காய் பால் நல்லா கிடைச்சிடும். கறி எல்லாம் செய்யும்போது நம்ம வேக வைக்கிறது இந்த 2ஆம் பாலில் தான். சிக்கன் கறி, மட்டன் கறி, அதே மாதிரி வெஜிடபிள் ஸ்டூ இருக்குது இல்லைங்களா, மப்பாஸ் எல்லாம் செஞ்சுருக்கு. அந்த வீடியோஸ் எல்லாம் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கு. அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் நம்ம வேக வைக்கிறது இந்த மாதிரி எடுக்கிற 2ஆம் பாலில் தான். வெந்ததுக்கப்புறம் லாஸ்ட்டாக 1ஆம் பால் ஊற்றிடுறேன். 1.5 கப்பு தண்ணி ஊற்றி தான் நம்ம 2ஆம் பால் எடுத்திருந்தேன். 1.5 கப்பு தண்ணி ஊற்றி நம்ம 2ஆம் பால் எடுத்ததுக்கப்புறம் இந்த பாலோட அளவு பாருங்கள். 240 ml கப்புக்கு 1.25 கப் அளவுக்கு இருக்கும். 2 கப்புக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். 1.25 கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அந்த மிச்சம் இருக்கிற அந்த அளவு இதில் இருந்த தேங்காய் பாலோட அளவு தான். 2ஆம் பாலும் நம்ம எடுத்து மாற்றி வச்சிருக்கு. 3ஆம் பால் இப்போ நம்ம எடுக்க போகிறோம். இந்த தேங்காய் ஆல்மோஸ்ட் ட்ரையாக இருக்குது, இருந்தாலும் இதில் இன்னும் பால் இருக்கும்.
அது வந்துட்டு 3ஆம் பாலை இப்போ நம்ம எடுக்க போகிறோம். 3ஆம் பால் எடுக்கிறதுக்காக அதே மாதிரி மிக்ஸி ஜாருக்குள்ளே மாற்றி 2½ கப் அளவுக்கு தண்ணி நான் இதில் ஊற்றுறேன். 3ஆம் பால் வந்து நம்ம எடுக்கிறது பாயசம் செய்யறதுக்காக தான். பாயசம் செய்யும்போது அரிசி வேக வைக்கிறதுக்கு, அடை வேக வைக்கிறதுக்கெல்லாம் நம்ம இதை 3ஆம் பால் தான் வேக வைக்கிறது. 3ஆம் பால் நல்லா வெந்து வத்தி வரும்போது தான் வெல்லம் ஊற்றுறது. வெல்லம் ஊற்றினதுக்கு அப்புறம் 2ஆம் பால் 1ஆம் பால் ஊற்றி பாயசத்தோட கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துருவேன். அதுக்காக தான் 3ஆம் பால் எப்போவுமே எடுக்கிறது. கறி எல்லாம் வைக்கும்போது 1ஆம் பால் 2ஆம் பால் மட்டும்தான் நம்ம காமனாக எடுக்கிறது. நீங்கள் கறியெல்லாம் வைக்கிறதுக்கு எடுக்கும்போது 1ஆம் பால் 2ஆம் பால் மட்டும் எடுத்தால் போதும். 2ஆம் பால் எடுக்கும்போது உங்களுக்கு கறிக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றி பால் எடுத்துக்கோங்க. 3ஆம் பால் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. 2½ கப் அளவு தண்ணி ஊற்றி நம்ம 3ஆம் பால் எடுக்கும்போது அந்த பாலோட அளவு பாருங்கள், 2½ கப்பிலிருந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. 1 டேபிள் ஸ்பூன் 2 டேபிள் ஸ்பூன் மேக்ஸிமம் நமக்கு அதிலிருந்து பால் கிடச்சிருக்கு. பாருங்கள், 3 பாலுமே நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சிருக்கு. 1ஆம் பால் கட்டியாக இருக்கிற 1ஆம் பால் 1/2 கப் அளவுக்கு, மீடியம் திக்னஸில் இருக்கிற 2ஆம் பால் 1.25 கப் அளவுக்கு, 3ஆம் பால் 2½ கப் அளவுக்கு. இவ்வளோ பால் எடுத்து வச்சதுக்கப்புறம் நம்ம இது வச்சுட்டு ஏதோ ஒன்று செய்யணும் இல்லைங்களா? நான் இது வச்சுட்டு ஒரு பாயசம் செஞ்சுருக்கு. இதுக்கப்புறம் அடை பிரதமன் தான் செஞ்சுருந்தேன். அடை வீட்டில் செஞ்சது கிடையாது, இன்ஸ்டண்ட்டாக மார்க்கெட்டில் இருந்து வாங்கின அடை வச்சுட்டு செஞ்ச ஒரு அடை பிரதமனோட ரெசிபி ரெடியாக இருக்குது. இதுக்கப்புறம் நாளைக்கு நான் அதுவும் அப்லோட் பண்ணிடுறேன், பார்த்துக்கோங்க. இந்த பாலோட திக்னஸ் கூட நான் காமிச்சு தர்றேன். 1ஆம் பால் 1/2 கப் அளவுக்கு இருக்கிற கட்டியாக இருக்கிற பாலோட திக்னஸ் பாருங்கள். நம்ம வாங்குகிற ஃப்ரெஷ் க்ரீமோட அதே திக்னஸ் இருக்கும் இந்த தேங்காய் பாலுக்கு. 1ஆம் பாலுக்கு 2ஆம் பால் பார்த்துருச்சுன்னா இதிலிருந்து கொஞ்சம் கட்டி கம்மியாக இருக்கும், நம்ம அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி செஞ்சுருக்கிறதுனால. 3ஆம் பால் அதோட இன்னும் கொஞ்சம் கட்டி கம்மியாக இருக்கும். 3ஆம் பால் வந்து ஆல்மோஸ்ட் தண்ணி மாதிரி தான் இருக்கும். அந்த பாலோட ஒரு டேஸ்ட் இருக்கும், ஒரு மனம் இருக்கும், அவ்வளவுதான். தேங்காய் பால் ஊற்றி செய்கிற நிறைய ரெசிபீஸ் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கு. நிறைய பாயசம் ரெசிபீஸ் இருக்குது. அதே மாதிரி சிக்கன் ரெசிபி இருக்குது, வெஜிடபிள் ரெசிபி இருக்குது, வெஜிடபிள் ஸ்டூ, வெஜிடபிள் மப்பாஸ், ஃப்ரைட் ரைஸ் கூட தேங்காய் பால் ஊற்றி நம்ம செஞ்சுருக்கு. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு ஒரு டைம் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த ஒரு மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிடுங்க. இந்த சமையல் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு கொடுத்துட்ருக்கிற சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உடனே பார்க்கலாம் இன்னொரு ரெசிபியோட. அது வரைக்கும் வணக்கம்.